வணக்கம் நண்பர்களே, நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு மேலும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். உண்மை நிகழ்வு 5. ஏற்கனவே ஒரு திருநங்கையோட இறப்பில் என்ன விதமான மர்மம் நீடிக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வாங்க. அதனுடைய கண்டினியூவேஷன் தான் உண்மை நிகழ்வு 8 நம்ம பார்க்க போகிறோம். அந்த திருநங்கையோட இறப்பில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னுக்கு பின் முரணான பிரேத பரிசோதனை அறிக்கை. அட ஆமாங்க, ஏற்கனவே நம்ம வீடியோவில் அந்த முட்புதரில் அழுகிய நிலையில் கடந்த சிம்மியோட உடலை மீட்ட காவல்துறையினர் சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சதை நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பிரேத பரிசோதனை அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சிம்மியோட உடலில் எந்த விதமான காயமும் இல்லை, இறந்து 2-3 நாட்கள் ஆனதுனால உடல் அழுகுன நிலையில் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது முற்றிலும் தவறுன்னு அவங்களுடைய தாய் அமுல் ராணி சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் பார்க்கும்போது சிம்மியோட கையில் ஒரு வெட்டுக்காயம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவளுடைய முகத்தில் ஆசிட் வீசின மாதிரி இருந்தது. அவளை முட்டி போட வச்சு ரொம்பவுமே துன்புறுத்தி கொலை செஞ்சுருக்காங்க. அதனால் பிரேத பரிசோதனை அறிக்கை முற்றிலும் தவறு அப்படின்னு அமுல் ராணி, அதாவது சிம்மியோட தாய் சொல்கிறாங்க. அந்த திருநங்கையோட இறப்பில் தொடர்ந்த மர்மம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. எப்படின்னா, February 3 கிட்டத்தட்ட 60 கிலோ கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 திருநங்கைகளை போலீஸார் பிடிச்சு வச்சுருக்காங்க. அந்த திருநங்கைகளுக்கும் இந்த சிமியோட கொலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா சம்மந்தம் இருக்குது அப்படின்றது போலீஸாருடைய விசாரணையில் தான் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. ஆமாங்க, போலீஸார் இவங்க மேலே சந்தேகம் அடைஞ்சி நீதிமன்ற காவலில் எடுத்து இவங்கள விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அதை பற்றின தகவல்கள் நம்மளுக்கு தெரிய வருது. ஊடகம் வழியாக 2 வெவ்வேறு விதமான தகவல்கள் வெளியாகுது. சிம்மியோட கொலைக்கு காரணமாக 2 பல்வேறு செய்திகள் உலா வருது. ஒன்று என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த திருநங்கைகளான ஆனந்தி, ரதி, அபி, அபர்ணா இவங்க எல்லாரும் சிம்மியை அன்னைக்கு சந்திச்சிருக்காங்க. சிம்மியை பார்த்துட்டு, நீ ஒரு திருநங்கையா, பாலின அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கியா இல்லையா, உன் மேலே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சிம்மியோட உடையெல்லாம் கலைச்சி பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது சிம்மி ஒரு ஆண் அப்படின்றத கண்டுபிடிச்ச அவங்க, நீ எங்களோட சமூகத்தில் இருக்கிறதுக்கு தகுதியானவ கிடையாது, நீ ஏன் திருநங்கைன்னு சொல்லிட்டு பொய்யா எல்லாரையும் ஏமாத்துறன்னு சொல்லிட்டு சிம்மியோடைய அரணான் கயிற்றாலேயே அவங்கள கொடூரமாக கொலை செய்திருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி நமக்கு தெரிய வருது. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆனந்தி, ரதி, அபி, அபர்ணா மற்றும் சிமி இவங்க எல்லாருமே பாலியல் தொழிலில் ஈடுபட்டதாகவும், இவங்க 4 பேரை விடவும் சிமி கொஞ்சம் அழகாக இருந்ததுனால இவங்களுடைய தொழில் பொறாமையில் சிமியை துன்புறுத்தி கொலை செய்ததாகவும் பல்வேறு செய்திகள் ஊடகங்கள் வழியாக நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இறுதியாக அமுல்ராணி சொன்ன மாதிரி தான் நண்பர்களாலேயே சிமி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. நண்பர்களுக்குள்ளே போட்டி இருக்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனால் பொறாமை மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி பொறாமை இருந்ததுனால தான் என்னவோ சிமியோட உயிர் இப்போது பறி போயிருக்கு. இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேலும் என்ன மாதிரியான கேஸோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வேணுன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.